பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக குளோரி டிவி இந்தியா நெட்வொர்க் வாயிலாக தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்நாள் நீங்கள் மிக சிறந்த ஒரு செய்தியை கேட்கப் போகிறீர்கள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அன்றைய தினம் கூட இப்படித்தானே இவர் கேட்டார் என்று நீங்கள் சொல்லக்கூடும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17, 18 மற்றும் 16 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அவருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டுமா? எந்நேரமும் அவரை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்க வேண்டுமா? அப்படியாக இருந்தால் இந்த உலகத்திலே நமக்கு துன்பமே இருக்காது இல்லையா? துக்கமே இருக்காது இல்லையா? நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லையே. நாம் கர்த்தருக்குள் வாழ்ந்தால் மிகவும் சந்தோஷமாகத்தான் இருப்போம். தேவனுடைய சித்தமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆக இன்று உங்களோடு கூட ஒரு புதிய தலைப்பு, கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய செவிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு கூட ஒரு செய்தியை உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஆம், மனிதனை தேவன் படைக்கும் போது மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார். அவனுக்கு கண்களை வைத்தார், காதுகளை படைத்தார், தன்னுடைய ஆவியை அவன் ஆசையிலே ஊதினார். ஆக மனிதனுக்கு கண்களையும் காதுகளையும் படைத்த தேவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறான் என்பதை எந்நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கெல்லாம் இப்படி ஒரு கேள்வி எழும்பும், அவர் பார்த்து கொண்டிருப்பாரா? அவர் கேட்டுக்கொண்டிருப்பாரா என்று. ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, படைத்தவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவ்விடத்தில் இருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார் என்று. நாம் கேட்கலாம், ஏன் அவர் நல்லோரை மட்டும் பார்க்க வேண்டியது தானே, தீயோரை ஏன் பார்க்க வேண்டும் என்று? கர்த்தர் படைக்கும் போது எல்லோரையும் ஒரே மாதிரி தானே படைத்தார். படைப்பில் நாம் எல்லோரும் நல்லவர்கள் தானே. ஆனால் இந்த உலகத்திலே பிறந்த பிறகு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வைத்து அவர்களில் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். ஆக நம்மை படைத்த தகப்பனாகிய தேவன் எல்லா பிள்ளைகளையும் ஒன்றாகவே தான் பாவிக்கிறார். ஆகவே தான் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் நல்லவர்களை பார்க்க வேண்டும்? நல்லவர்கள் கீழே விழுந்தால் அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் அல்லவா? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனை தூக்கி நிறுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஏன் தீயவர்களை பார்க்க வேண்டும்? ஒருவேளை யாரேனும் ஒருவர் தீய வழியிலே போய் மீண்டும் அவன் மனந்திருந்தி வரும்போது அவனை அரவணைக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் தேவன் எந்நேரமும் நல்லவர்களையும் தீயவர்களையும் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இப்படியாய் சொல்லுவார் அல்லவா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே சொல்லுவாரே, சூரியன் எங்கே உதிக்கிறது? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று. ஒருவேளை நல்லவர்கள் வீட்டுக்கு முன்பாக மாத்திரமே மழை பெய்தால் எப்படி இருக்கும்? மழை யாருக்கு? எல்லோருக்கும் பொதுதானே. சூரியன் யாருக்கு? எல்லோருக்கும் பொதுதானே. வானங்களையும் வானாதி வானங்களையும் அவற்றின் சர்வ சேனைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவற்றையும் படைத்த சர்வ லோகாதிபதியாகிய நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காகத்தான் படைத்திருக்கிறார். ஆக இங்கே இந்த உலகத்திலே சூரியன் நல்லவனுக்காக மாத்திரமல்ல, மழை நல்லவர்கள் வீட்டு முன்பாக மாத்திரம் பெய்வதற்காக அல்ல, எல்லோருக்கும் பொதுவாகத்தான். அப்படித்தான் நம்முடைய தந்தையாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார்.
நீங்கள் அறிந்தபடியாக தேவமே, இந்த கெட்டகுமாரனுடைய கதையில நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? தகப்பனை விட்டு பிரிந்து போன பிறகு அந்த கெட்டகுமாரன் மனந்திரிந்து வந்தானே, அப்போது அந்த தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்பட்டார். அப்படித்தான் நம்முடைய தேவனும் ஒருவேளை தவறான வழிக்கு சென்ற ஒரு மகன், இல்லை என்றால் ஒரு மகள் மீண்டுமாக அவரை தேடி வரும்போது அவர்களை அணைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மட்டுமல்லாமல் அவருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு எப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 33, 18, 19 ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களை மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா? எதற்காக தெரியுமா? அவர்களுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவிப்பதற்காக, பஞ்ச காலத்திலே அவர்களை காப்பதற்காக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பஞ்ச காலத்திலே அவர்களை காப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி? நாம் அறிந்தபடி வேதத்திலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆகாப் என்று சொல்லக்கூடிய அரசன் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்ட போது தேவனுடைய வார்த்தையாகிய எலியா என்ன சொன்னான்? 3.5 ஆண்டுகள் உன்னுடைய தேசத்தில் மழை பெய்யாது என்று சொன்னான் அல்லவா? தொடர்ந்து என்ன நடந்தது? பஞ்சம் வந்தது. கர்த்தர் எலியாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீ ஓடி போய் கேரியாத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு, அங்கே நான் உன்னை காகங்களை கொண்டு போசிப்பேன் என்று சொன்னாரே. அப்படியே அவர் செய்தார் அல்லவா? அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை பாருங்கள். காலையிலும் மாலையிலும் தேவன் காக்கையின் வாயிலாக அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து அனுப்பினாரே. எலியா அந்த அப்பத்தையும் இறைச்சியையும் உண்டு கேரி ஆற்றின் தண்ணீரை குடித்து வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் தமக்கு பிரியமானவர்களை, தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களை பாதுகாப்பதற்காக எந்நேரமும் அவர்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறாராம். மட்டுமல்ல, என்னமாய் சங்கீதக்காரன் சங்கீதம் 34 15ஆம் வசனத்தில் சொல்லுவார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதாம். ஏன்? அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் அவருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி கொண்டிருக்கிறதாம். இங்கே செவிகளையும் சேர்த்து சொல்லுகிறார். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று. இதை பேதுரு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுவான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்று. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாகவும் சொல்லுவாங்க. அவருடைய முகம் தீமை செய்வர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று. முகம் என்று சொல்லும்போது முகத்திலே கண்களும் வருகிறது, செவிகளும் வருகிறது. ஆக நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. யார் நீதிமான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் நீதிமான். யார் நீதிமான்? கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய் என்று சொன்னாரோ அதை செய்கிறவன் நீதிமான். யார் நீதிமான்? கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வழிகளில் செவ்வையாய் நடக்கிறவன் நீதிமான். ஆக இந்த நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நாம் எப்படி இருக்கிறோம்? தெய்வ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, அவரோடு கூட அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்காக தான் அவர் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். ஆம், கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் நம்முடைய தேவனால் படைக்கப்பட்டது. இந்த கண்களை படைத்த தேவன், இந்த செவிகளை படைத்த தேவன்
நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். சங்கீதக்காரன் 94:9 சொல்லுவான், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ என்று. அப்படி என்றால் என்ன பொருள்? காதை உண்டாக்கினவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், கண்ணை உருவாக்கினவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னமாக வேதத்திலிருந்து இன்னொரு உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை படித்து பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது என்பதையும், கர்த்தருடைய செவிகள் மனுபுத்திரருடைய வேண்டுதலை கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்கிறார். பாருங்க, எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொன்ன வார்த்தை, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. உடனடியாக எசேக்கியா என்ன செய்தான் தெரியுமா? சுவர்புறமாக திரும்பி நின்று அதே அதிகாரம் 4 படித்து பார்த்தால் தெரியும். கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையுமான உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழுதான் என்று. அவன் அழுததை கர்த்தர் பார்க்கிறார். அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்ட தேவன், எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனையை விட்டு வெளியே போகவில்லை. அதற்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், நீ போ, உடனடியாக எசேக்கியாவிடத்தில் நான் என்ன சொன்னேன் என்பதை சொல் என்று. 5 படித்து பாருங்கள். ஏசாயா மீண்டும் திரும்பி வருகிறார், எசேக்கியாவை பார்க்கிறார், கர்த்தர் சொன்ன வார்த்தையாக சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்கிறார். பாருங்க, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டும் கர்த்தருடைய செவிகள் கேட்டுக்கொண்டும் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இதுதான். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினான், அழுதான், அதை கர்த்தர் கேட்டார், பார்த்தார். உடனடியாக மனதுருகி எசேக்கியாவுடைய வாழ்நாளை கூட்டிக் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர், இரக்கம் உள்ளவர். சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அல்லவா, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று. அவருடைய பிள்ளைகளா என்ன, ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அவரிடத்தில் சென்று நாம் மன்றாடும் போது, நம்முடைய மன்றாட்டை கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்டு அவர் மனதுருகும் தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேகர் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை யாரும் பார்க்க முடியாது, நாம் செய்யும் எந்த காரியமும் அவருக்கு தெரியாது, அந்தரங்கத்தில் நடப்பது யாருக்கும் தெரியாது என்று. எந்த காரியமாக இருந்தாலும் அது அவருடைய பார்வைக்கு தெளிவாகத்தான் இருக்கும். அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எபிரேயர் 4 அதிகாரத்தில் 13 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமுமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் அறையில் பேசினாலும்,
தனிமையில் பேசினாலும் ரகசியமாக பேசினாலும் எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் செய்யும் காரியம் அவருக்கு அருவருப்பாக இருக்குமாக இருந்தால் அதை அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆகவே அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, இல்லையா? மண்ணில் பிறக்கும் அந்த குழந்தைகள் அதன் பிறகு இந்த உலகத்தோடு கூட வாழும்போது சில நேரங்களில் வழி தப்பி போய்விடுகிறது. எந்த வழியாக போக வேண்டும் என்பதை பெற்றோர்கள் வகுத்து கொடுக்கிறார்கள். பெற்றோர் சொல் கேட்டு நடக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாகவும் இருக்கிறார்கள். அப்படிதான் ஒருவேளை கர்த்தருக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும்போது கர்த்தர் என் மகன் என் மகள் இப்படி இருக்கிறாளே என்று அவர் வேதனைப்பட்டு என் மகன் மனம் திருந்த மாட்டானா, என்னிடத்தில் வந்துவிட மாட்டானா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். பாவியாக இருக்கக்கூடிய ஒருவன் மனம் திருந்தினால் அவருக்கு மிகவும் சந்தோஷம். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பாவிகளே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். மனம் திருந்திய ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடையும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் நம்முடைய மனதில் பதிவு செய்து கொண்டோமானால் நாம் கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய போவதில்லை. என்னதான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆல்வேஸ் he is watching each and everything. எல்லாம் அவருடைய கண்களுக்கு வெளியரங்கம், எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேத வசனங்களை நினைவில் கொண்டு நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய தேவன் நாம் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்குள்ளாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தந்தையே, 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பவரே, ஒருவராலும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறதும் ஒருவராலும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறதுமான தாவீதின் திறவுகோலை கையில் வைத்திருப்பவரே, உம்முடைய நாமத்தில் வருகிறோம் ராஜா. நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்கள் ஒவ்வொரு அசைவையும் பார்ப்பதோடு கூட அல்லாமல் நாங்கள் என்னென்ன பேசுகிறோம் என்பதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர் என்பதை வேதத்தின் வாயிலாக அறிந்து கொண்டோம். தெய்வமே, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதே நேரம் நீர் நல்லவர்களை மாத்திரமல்ல பாவிகளாகிய எங்களையும் நேசிக்கிறீர் என்பதை அறிகிறோம் ராஜா. எங்களிடத்தில் அநேக பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு. உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது ராஜா. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வேண்டுமென்று கூட நாங்கள் பாவம் செய்திருப்போம் ராஜா. எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். இதோ இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நோக்கத்தோடு கூட, எந்தெந்த எண்ணங்களோடு கூட, எந்தெந்த வாஞ்சிகளோடு கூட வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாஞ்சைகளை அறிந்து, அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து, அவர்களுடைய விருப்பங்களை அறிந்து உம்முடைய சித்தப்படி தெய்வமே அவர்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தும்படியாய், அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் நீர் அவர்களை உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிய செய்யும்படியாய் வேண்டுகின்றோம்.
உலக மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு வழியாக ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.